வணக்கம் உறவுகளே. நாங்கள் இன்றைக்கு என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தா பனம்பழத்தில் பனங்காய் பனிஞாரம் சுட போகிறோம். சரியோ? அதுக்காண்டி தான் இந்த பனம்பழத்தை எடுத்து நீட்டாக உரித்து கழுவி உரித்து வச்சுருக்குறோம். இப்போ நீங்கள் அதை பிணைஞ்சு பானிங்க எடுக்க போகிறோம். பானிங்க எடுத்து பானிங்க நீட்டாக காய்ச்சி தான் பனங்காய் பனிஞாரம் சுட போகிறோம். இந்த வடிவாக பனங்காயை புளிஞ்சு பானி எடுத்துக்கொண்டு வந்து நல்லா காய்ச்சிடுறோம். வடித்து எடுத்து நீட்டாக காய்ச்சினா போல் தான் மா போட்டு காய்ச்சி ஆற விடணும். ஆற விட்டுட்டு தான் மா போட்டு குழைக்கணும். இப்போ நாங்கள் காய்ச்சாமல் பனங்காய் பனியாரத்தை சுட்டோம்னு சொன்னால் கசக்கும். அந்த கசக்கிறதுக்காண்டி தான் நல்லா காய்ச்சி இந்த முருகை விடுறது. முருகை கொஞ்சம் காய்ச்சி போட்டு நாங்கள் மா போட்டு குழைச்சோம்னு சொன்னால் கசக்காமல் நல்ல சுவையாகவும் இருக்கும், சாப்பிடக்கூடியதாகவும் இருக்கும். இது ஒரு சில்வர் சீனி, காய்ச்சின பானிக்க போட்டு ஒரு சில்வர் சீனியையும் போட்டு உப்பி எடுத்து போட்டு ஒரு சுண்டு பச்சைமா ஒரு சுண்டு அவிச்சமா கூப்பன்மா ரெண்டையும் சேர்த்து கலந்து இந்த நாங்கள் இப்போ காய்ச்சி வச்ச பானிக்கு போட்டு கிண்டணும். உங்களுக்கு காணக்கூடிய மாவை எடுத்து இப்படி போட்டு தண்ணி இந்த பதம் வரும் வரையும் கட்டி இல்லாமல் நல்லா நீட்டாக பிணைஞ்சு எடுத்து இந்த பதம் வரும் வரையும் நீங்கள் குழைச்சி நல்லா நீட்டாக எடுக்க வேணும். எடுத்து போட்டு தான் எண்ணெய் சட்டியை வச்சு கொதிக்க வச்சுட்டு எண்ணெய் சட்டிக்கை போட்டு சுட வேணும். நல்லா எண்ணெய் குடிச்சோடனே இப்படி இந்த இதை போட்டு பனங்காய் பனியாரத்தை சுட்டு எடுக்கவும். இந்த பதத்தில் குழைச்சா தான் இந்த நீட்டாக வரும். சரி, பனங்காய் சுட்டு முடிஞ்சுது. இப்போ சுட்டு முடிஞ்சதே. நீ இந்த காணொளி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.